லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். அமெரிக்க நிதி ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பெர்க் ஏற்கனவே ஒரு அறிக்கையை விட்டு ஒரு பரபரப்பான சூழல்ல நாடு இருந்துச்சு. இப்போது மீண்டும் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறாங்க. அதாவது செபியுடைய தலைவர் மாதவி பூரி புச் அவருக்கும் அவருடைய கணவர் தவல் புச் அவருக்கும் அதானி குழுமத்துடைய அந்த மோசடி நிதி நிறுவனங்கள்ல பங்கு இருக்கு. இது ஒரு முறைகேடு. ஒரு செபியுடைய தலைவரே இப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ராகுல் காந்தியும் கேள்வி எழுப்புறாரு. மக்கள் போட்ட முதலீடு நஷ்டமடைஞ்சா யாரு அதுக்கு பதில் சொல்வா? மோடியா, அதானி குழுமமா, செபி தலைவரா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அது மட்டுமல்ல, அவரை ஏன் இன்னும் ராஜினாமா பண்ணல அப்படின்னு கேட்கிறாரு. உச்சநீதிமன்றம் ஏன் தானா விசாரிக்கிற அப்படின்னு பல்வேறு கேள்விகளை அவர் கேட்கிறாரு. இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல 2023ஆம் ஆண்டு ஹிண்டன்பெர்க் இதே போன்றது ஒரு அறிக்கையை கொடுத்தது. அதானியினுடைய நிறுவனங்கள் ஷெல் நிறுவனங்களின் மூலமாக பல்வேறு முதலீடுகளை செய்திருக்கிறார்கள். அந்த நிறுவனங்களிடமிருந்து மொரீஷியஸ் போன்ற நாடுகளில் பெரிய அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன. அதை மேனிபுலேஷனாக செய்து, ஸ்டாக் மார்க்கெட் மேனிபுலேஷனாக செய்து தங்களுடைய பங்குகளை அதிக விலைக்கு மக்களுக்கு விட்டிருக்கிறார்கள். இது ஒரு நவீன மயமாக்கப்பட்டிருக்கிற உலகில் நடைபெற்றிருக்கிற ஒரு ஊழல் என்றுதான் அவர்கள் அதை வரிசைப்படுத்தி இருந்தார்கள். அது குறித்து அன்றைக்கு விசாரித்திருக்க வேண்டியது யார் என்று கேட்டால் செபி தான் விசாரித்திருக்க வேண்டும். உச்ச நீதிமன்றமே உத்தரவு பிறப்பித்தது. ஹிண்டன்பெர்க் அறிக்கையை மையமாக வைத்து உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது என்று கேட்டால், இதை ஏன் விசாரிக்க கூடாது, இதை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவுகளை பிறப்பித்தார்கள். இந்த செபியினுடைய ரோல் என்ன அப்படின்றதையே முதல்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி இன்சூரன்ஸ் நிறுவனங்களின் மீது, காப்பீட்டு நிறுவனங்களின் மீது நாம் முதலீடு செய்கிற போது அதுக்கு ஒரு மானிட்டரி பாடியா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி IRDA என்றது ஒரு மானிட்டரி பாடி. அது மாதிரி இப்ப வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி தான் ஒரு மானிட்டரி பாடி. அப்படித்தான் செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி என்கிற இந்த நிறுவனம் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதெல்லாம் அந்த நிறுவனங்களை நம்பியோ அந்த நிறுவனங்களுடைய பங்குகளை வாங்குவது என்பது பிரதானமாக இருந்தாலும் இதுக்கு மானிட்டரி பாடின்றது செபி தான். அப்ப ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ஆப்ஷோர்ஸ் கம்பெனி மூலமா ஆர்டிபிஷியல் இன்ஃபிளேஷன் இன் ஷேர்ஸ், அதுதான் ஹிண்டன்பெர்க்கினுடைய அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிற செய்தி. முதல் அறிக்கையிலும் அதைத்தான் குறிப்பிட்டிருந்தார்கள் 2023 ஜனவரி மாதம். இப்பவும் அதைத்தான் சொல்கிறார்கள். ஆப்ஷோர் கம்பெனிஸ் மூலமாக ஆர்டிபிஷியல் இன்ஃபிளேஷன் இன் ஷேர்ஸ் அதை உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது செயற்கையாக பங்குகளினுடைய விலையை உயர்த்தி மார்க்கெட்டையே ஒரு மேனிபுலேட் பண்ணிருக்கிறாங்க, இவர்கள் வசதிக்கு திருப்பி இருக்கிறார்கள் என்பது குற்றச்சாட்டு. இதை செபி தான் விசாரித்திருக்க வேண்டும். ஆனா செபி, உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது இல்லையா? உச்ச நீதிமன்றத்தில் ஏறி செபி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல மேனிபுலேஷன் நடந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை, அதனால் அதானி நிறுவனத்தின் மீது அப்படியெல்லாம் குற்றம் சாட்ட முடியாது என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை ஹிண்டன்பெர்க் நிறுவனத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. என்ன சொல்லி நோட்டீஸ் அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா, அமலாக்கத்துறைக்கு என்ன வேலை, பிரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட், இதைத்தான் அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கையில் எடுக்கணும். PMLA எங்கெல்லாம் தலையிடுகிறதோ அங்கெல்லாம் அமலாக்கத்துறை போயிருக்க வேண்டும். ஆனா ஹிண்டன்பெர்க் என்கிற நிறுவனத்தின் மீது அதானியினுடைய நிறுவனத்துக்காக அமலாக்கத்துறை ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. இதுல எங்கிருந்து அமலாக்கத்துறை வந்தது, அமலாக்கத்துறையினுடைய வேலை என்ன? நேற்றைக்கு கூட மாதவி பூரி புச் சொல்றாங்க, ஏற்கனவே இந்த அறிக்கை குறித்து அமலாக்கத்துறை அவரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கிறார். இல்ல, திறந்த புத்தகம், அதாவது எங்களுடைய வாழ்க்கையும் சரி, அந்த நிதி சம்பந்தமான விஷயங்களும் சரி, ஒரு திறந்த புத்தகம் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்ல, நீங்க திறந்த புத்தகமா இருந்தா முதல்ல இந்த விசாரணைக்கு நீங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டுல நீங்க உங்களை ஒப்படைச்சிருக்கணும். முதல்ல ஒரு குற்றச்சாட்டு வந்தது இல்ல சார் 2023ல. அந்த குற்றச்சாட்டுக்கு பிரதானமாக இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா அனில் அக்கூஜா சொல்லிதான் நாங்க இந்த நிறுவனங்களுக்கு மீதெல்லாம் முதலீடு செய்திருக்கிறோம்னு நேற்றைக்கு கூட தன்னுடைய அறிக்கையில மாதவி பூரி புச் சொல்றாங்க. அந்த அனில் அக்கூஜா சொல்லித்தான் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா IP+ என்கின்ற நிறுவனம், அது யாரு பேக்கப் பண்ற நிறுவனம்னா அதானி குரூப் பேக்கப் பண்ற நிறுவனம். அந்த அதானி குரூப்பினுடைய முன்னணி
நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கிற வினோத் அதானிக்கு சொந்தமான நிறுவனம் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிற செய்தி. அதான் ஹிடன்பர்க் சொல்லுது, கிடைக்கப்பட்டிருக்கிற செய்தி. ஆனா ஹிடன்பர்க் சொல்லி இருக்கிற செய்தி அதுதான். அந்த நிறுவனம் மொரீஷியஸ், பெர்முடா போன்ற நாடுகளில் இருந்து இயங்கி இருக்கிறார்கள்னு. இவங்க 2013 சிங்கப்பூர்ல ஒரு நிறுவனத்தை துவங்கி இருக்கிறாங்க. யாரு? மாதவி பூரி புட்சும் அவருடைய கணவர் தவால் புட்சும் துவங்கி இருக்கிறாங்க. அப்போ நீங்க ஏற்கனவே இந்த ஆர்டிபிஷியல் இன்ஃபிளேஷனுக்கு துணை போயிருக்கக்கூடிய ஷெல் நிறுவனத்துக்கு முதலீடுகளை செய்திருக்கிறீர்கள். அந்த முதலீட்டை என்னுடைய கணவர் பேருக்கு நீங்கள் மாற்றி கொடுங்கள் என்று 2017ஆம் ஆண்டு ஒரு மெயிலையும் இவங்க அனுப்புறாங்க. அந்த மெயிலையும் நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள் ஹிடன்பர்க் அறிக்கையில. நான் என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க உண்மையிலேயே திறந்த புத்தகமாக இருப்பதாக சொன்னால் அதானி நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டு வந்ததல்லவா? நீங்கள் செபியினுடைய தலைவராக இருந்தீர்கள், சேர்பர்சன் ஆஃப் செபி நீங்க தான். நீங்க உங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த விசாரணையை திறந்த புத்தகத்தோடு நடத்தி இருக்க வேண்டுமே. ஏன் நீங்க ராஜினாமா பண்ணல? இன்னொன்று, இதுவரை என்ன விசாரணை நடந்தது என்பதையாவது நீங்கள் மக்களிடத்தில் தெரிவித்திருக்கிறீர்களா? ஊடகங்கள் வாயிலாக பேசி இருக்கிறீர்களா? இதுவரைக்கும் சொல்லல. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலைன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான ஆதாரங்கள் என்ன இருந்தது? நீங்க என்ன மாதிரியான விசாரணைகள் நடத்துனீங்க? எந்தெந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இந்த விசாரணையில பங்கேற்றாங்க? அது குறித்து ஏதாவது செய்தி இருக்கா? இல்ல. திட்டமிட்டு இந்த அம்மையாரை அதானி விலை பேசி இருக்கிறார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய பரபரப்பு. ஏன்னா இவங்க செபிக்கு தலைவரானதற்கு பிறகு 6 மாத காலத்தில் யாரையுமே சந்திக்கல. எந்த நிறுவனங்களினுடைய உரிமையாளர்களையும் அதிபர்களையும் சந்திக்கல. அவங்க சந்திச்ச ஒரே ஆளு கௌதம் அதானி மட்டும்தான். அதானி நிறுவனத்தினுடைய உரிமையாளர், தலைவர், அவரை மட்டும்தான் சந்திச்சிருக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக நீங்க சந்திச்சீங்க? அதுவும் இந்த பரபரப்பான குற்றச்சாட்டு வந்ததற்கு பிறகு நீங்க சந்தித்திருக்கிறீர்கள். அப்ப நோக்கம் என்ன? அப்ப நீங்க வளைந்து கொடுத்து போயிருக்கிறீர்கள் என்பதுதானே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஒண்ணும் இல்ல சார், நீங்க திரிணாமுல் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மகுவா மைத்ரா அதானி குறித்து பேசினார் நாடாளுமன்றத்தில் என்கிற ஒரே காரணத்திற்காக நாடாளுமன்றத்தில் அவரை எந்த அளவுக்கு நீங்க கொடுமைப்படுத்தினீர்கள்? எந்த அளவுக்கு நயவஞ்சகத்தனத்தோடு நாடாளுமன்றத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நீங்கள் படாத பாடுபடுத்தினீர்கள்? அதெல்லாம் கடந்த காலத்துல இந்தியா பார்த்திருக்கிறதா இல்லையா? ஆனா இப்படிப்பட்ட ஒரு வேலையை சிபியினுடைய தலைவர் மாதவி பூரி புஷ் செஞ்சிருக்கிறாரு. நிதித்துறை அமைச்சகம் இதுவரை வாய் திறந்ததா? பிரதமர் இதுவரை வாய் திறந்து பேச ராகுல் காந்தி அதையும் சொல்றாரு. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு ஏன் அந்த விவாதத்துக்கு மோடி ஏன் பயப்படுறாரு இப்பதான் தெரியுது. ஒரு நாட்களுக்கு முன்பாகவே எதுக்கு முடிக்கிறாங்கன்னு சொல்லி இப்பதான் தெரியுதுன்னு சொல்லி ராகுல் காந்தி இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. ஆமா, இதுல எல்லாமே ஆதாரப்பூர்வமாக வந்திருக்கிற செய்திகள் சார். செபிய நீங்க யாரு மானிட்டர் பண்ணிட்டு இருக்கா? ஸ்டாக் மார்க்கெட்டை செபி மானிட்டர் பண்றாங்க. செபியை யார் பார்த்துக்க வேண்டியது இருக்கு? யாரை நம்பி செபி மக்கள் நம்புகிறார்கள் என்று கேட்டா நிதித்துறை அமைச்சகம் தானே. நிதித்துறை அமைச்சர் என்ன பேசி இருக்கிறாங்க? நீங்க எல்லாத்துக்கும் பேசிடுவீங்களே. ஜிஎஸ்டி குறித்து கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லிடுவீங்க, நிதி குறித்து கேட்டா பதில் சொல்லிடுவீங்க. இன்னொன்று, இதை ஏற்கனவே இவர்கள் உணர்ந்திருக்கிறார். இந்த ஹிடன்பர்கினுடைய அறிக்கை 2வது அறிக்கை வரப்போகுதுன்னு. அதனாலதான் நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் அவசரமா முடிச்சு வச்சுட்டாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். நாடாளுமன்றத்துல இந்த பிரச்சனை எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அவசர கதியில் நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் முடித்து வைக்கப்பட்டது. ஏன் நீங்க அவ்வளவு பயப்படுறீங்க? உங்களுக்கு தான் மடியில கனம் இல்லையே, உங்களுக்கு எதுக்கு வழியில பயம்? இப்ப கூட நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடணும்னு நேற்றைக்கு ஜெயராம் ரமேஷ் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மகுவா மைத்ரா கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியினுடைய சஞ்சய் சிங் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த சம்பவம் நடந்து ஏறக்குறைய 24 மணி நேரம் கடந்துருச்சு சார். இதுவரைக்கும் இந்திய ஒன்றிய அரசு வாய் திறக்கவே இல்லை. நிதித்துறை அமைச்சகம் வாய் திறக்கவே இல்லை. எப்படி செபிக்கு தலைவராக இருந்த மாதவி பூரி புஷ் அதானிக்கு ஆதரவாக செயல்பட்டாரோ, அதை விட ஒருபடி மேல போய் மாதவி பூரி புஷ் என்ன அதானிக்கு ஆதரவா இருக்கிறது? அதை விட நாங்க ராஜ விசுவாசத்தோடு அதானிக்கு இருப்போம்ன்றது தானே இன்னைக்கு ஒன்றிய அரசு சொல்லி கொண்டிருக்கிற செய்தியாக இருக்கிறது. வாய் திறந்திருக்க வேண்டும் அல்லவா? இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார் ஸ்டாக் மார்க்கெட்ல. அதுதான் ராகுல் காந்தி கேட்டார். மக்களினுடைய பணம் இப்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பது குறித்த அச்ச உணர்வு நாடு முழுமைக்கும் எழுந்திருக்கு. எவ்வளவு பேர் சார் இன்வெஸ்டர்ஸ் ஷேர் வாங்கி இருக்கிறவங்க எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க? நீங்க 900 கோடின்னு கணக்கு பண்ணாலும் சரி, 9000 கோடின்னு கணக்கு பண்ணாலும் சரி, இந்த மேனிபுலேஷனை நடத்திய நிறுவனங்கள் அதானியினுடைய நிறுவனங்கள் தான் பட்டவர்த்தனமா தெரிஞ்சிருச்சு. இதுவரைக்கும் ஒரு விசாரணை அதானிக்கு எதிராக நீங்கள் நடத்தி இருக்கிறார். இப்ப 2023 அறிக்கை வந்தது இல்ல,
அதானிக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு செபி உச்சநீதிமன்றத்தினுடைய படி ஏறி சொன்னதல்லவா? எந்த அடிப்படையில் விசாரணை நடந்தது? இதையே நாடாளுமன்றத்துல விவாதிப்பதற்கு தயாராக இல்லை நிதியமைச்சகம். நிதியமைச்சகம் இதையெல்லாம் கேட்டு இந்த அறிக்கைகள் எல்லாம் பெற்றிருக்க வேண்டும் அல்லவா? ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் உதாரணமாக சொல்றேன். 2017 இந்த அம்மா மாதவி பூரி புஜ் லைஃப் டைம் மெம்பர் ஆகுறாங்க, ஆயுட்கால உறுப்பினர் ஆகுறாங்க. எங்க ஆகுறாங்க? செபிக்கு ஆகுறாங்க. செபிக்கு ஆயுட்கால உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு இவங்க ஒரு ப்ரொபோசலை கொடுக்குறாங்க. யாருக்கு அந்த ப்ரொபோசலை கொடுக்குறாங்கன்னா, IPE பிளஸ் அதனுடைய தலைமை அதிகாரியாக, செயல் அதிகாரி, அதாவது சிஇஓ கம் டைரக்டரா இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அனில் அக்கூஜா. அவங்க என்ன சொல்றாங்க? அனில் அக்கூஜா 2018 வெளியேறிட்டாருன்றாங்க. சரி, அனில் அக்கூஜா 2018 வெளியேறிட்டாரு. ஆனா அந்த நிறுவனத்தினுடைய பங்குதாரர்களில் பிரதான பங்குதாரர் என்று குறிப்பிடப்படுகிற நபர் யார் என்று கேட்டால் வினோத் அதானி தான். இப்ப இந்த நிறுவனத்துக்கு தான் அவங்க என்னுடைய கணவர் பேர்ல என்னுடைய அந்த ஷேர் எல்லாம் மாத்திருங்கன்னு ஒரு மெயில் அனுப்புறாங்க. அந்த மெயில் ஒன்று வந்திருக்கு. மின்னஞ்சல் யாருக்கு இவர்கள் அனுப்பினார்களோ அந்த மின்னஞ்சலும் வந்திருக்கிறது. நீங்க எங்களுக்கு அந்த கம்பெனில பங்கே இல்லை, நாங்க 2014 அதுல இருந்து வெளியேறிட்டோன்றீங்க. 2014 நீங்க அதுல இருந்து வெளியேறினா எதற்காக 2017 நீங்கள் இந்த மின்னஞ்சலை அனுப்ப வேண்டும்? பங்கு இல்ல சார், 2014 நீங்க வெளியேறிட்டீங்கல்ல, அப்ப ஏன் லைஃப் டைம் மெம்பர் ஆனதுக்கு பிறகு நீங்க இதை ஒண்ணு செய்றீங்க? இன்னொரு விஷயம் ரொம்ப கவனமா கேளுங்க. இதுல அதானி எவ்வளவு லாபகமாக உள்ள புகுந்து மார்க்கெட்டை புரட்டி இருக்கிறாருன்னு. REIT ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இப்படி ஒரு போர்ட்போலியோவை உருவாக்குறாங்க. இந்த IPOக்கு ஒரு போர்ட்போலியோ வருது. எப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல இதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட்டுக்கு அப்படி ஒரு IPO கிடையாது. ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு IPO உருவாக்குறாங்க. அதனுடைய முதல் நிறுவனம் யாருன்னு கேட்டா பிளாக் ஸ்டோன் நிறுவனம். பிளாக் ஸ்டோன் ரியலேட்டர்ஸ் தான் அந்த IPOக்கு முதல் உரிமை கோருகிற நபர்களாக மார்க்கெட்ல இருக்காங்க. இதுல இந்த பிளாக் ஸ்டோன் நிறுவனத்துக்கு பினான்சியல் அட்வைசரா, சீஃப் அட்வைசரா, அதுவும் தலைமை ஆலோசகராக எந்த அனுபவமும் இல்லாத, இதற்கு முன்பு ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்கிற பார்வை கூட, புரிதல் கூட இல்லாத ஒரு நபரை நியமிக்கிறார்கள். அந்த நபர் யாருன்னு கேட்டா தவல் புஜ். தவல் புஜ் யாரு? இந்த அம்மையாருடைய கணவர். இதுக்கு அப்புறமா தான் புதிய சினாரியோ ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 2022 மார்ச் 1 செபிக்கு சேர்மனா வந்துடுறாங்க இந்த அம்மா. வந்த பிறகு இந்த அம்மா கலந்துகிட்ட 4 கூட்டம். அந்த 4 கூட்டத்துல பிரதானமான கூட்டம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த CIAவினுடைய கார்பரேட் சப்மிட்ல GDPக்கு இணையா REIT வரப்போகுது. அதாவது இப்ப GDP எப்படி பங்குகள் அதிக அளவுல விற்பனை ஆகிறதோ, அதிக அளவுல மக்களால் வாங்கப்படுகிறதோ, பேசப்படுகிறதோ, அதுக்கு இணையா REIT வரப்போகுது. அதாவது அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ன்ற அந்த பங்குகள் வருது. எனவே நீங்கள் முதலீடுகளை அதுல அதிகமா செய்வதற்கு கவனம் செலுத்துங்கன்னு இந்த அம்மா ஒரு அட்வைஸ கொடுக்குறாங்க. அதாவது புரியுது அவங்களுக்கு நிறுவனத்தை. தன்னுடைய கணவரை பினான்சியல் அட்வைசராக எந்த நிறுவனம் வைத்திருக்கிறதோ அந்த நிறுவனத்துக்கு மார்க்கெட்டிங் வேலையை செபியினுடைய தலைவர் செய்யறார். ஒண்ணும் இல்ல, ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் இருக்கார்ல சார், ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர், புரியுறது மாதிரி சொல்லணும்ல, அதுக்காக சொல்றேன். ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் தன்னுடைய கணவனோ அல்லது மனைவியோ இன்னொரு தனியார் வங்கிக்கு ஆலோசகராக இருக்கிறாருன்னா, நீங்க மத்த வங்கியில பிக்சட் டெபாசிட் போடுறதை விட, மத்த வங்கியில வங்கி கணக்கு வச்சுக்கிறத விட, என்னுடைய கணவர் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த வங்கியில நீங்க வங்கி கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும், நல்ல லோன் கிடைக்கும், கிரெடிட் கார்டு கிடைக்கும்னு ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் ஒரு குறிப்பிட்ட வங்கிய மக்களிடத்துல இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி பேசினா அது எந்த அளவுக்கு அயோக்கியத்தனமா இருக்கும்? நீங்க ரிசர்வ் வங்கிக்கு கவர்னரா அந்த குறிப்பிட்ட வங்கிக்கு செயல் அதிகாரியாக இருக்கிறாருங்கிற கேள்வி எழுந்துரும்ல. மற்ற வங்கிகள் கேள்வி எழுப்புவாங்கல்ல, அந்த வேலையைத்தான் இந்த அம்மா செய்திருக்கிறாங்க. செபிக்கு தலைவராக இருந்து கொண்டு இவர் எதுக்கு சார் ரெக்கமெண்டேஷன் வேலை, இவர் எதுக்கு சார் விளம்பரதாரர் வேலையை செய்கிறார்? ஒரே காரணம் தான், தன்னுடைய கணவர் அந்த நிறுவனத்தினுடைய பொருளாதார ஆலோசகராக இருக்கிறார். சரியா? ஒண்ணு. இன்னொரு பக்கம் இந்த பிளாக் ஸ்டோன் நிறுவனம் வந்துட்டாங்க இல்லையா, இப்ப போர்ட்போலியோல வந்துட்டாங்க இல்லையா, இந்த IPO வந்ததுக்கு பிறகு இதை பேக்கப் பண்றாங்க ஒரு நிறுவனம். அது யாருன்னு கேட்டீங்கன்னா அதானி குரூப். இப்ப புரிஞ்சுச்சா விஷயம் உங்களுக்கு? புதிதாக வந்திருக்கிற ஒரு போர்ட்போலியோவை கூட அதானியினுடைய பேக்கப்ல தான் இந்த அம்மா அனுமதிச்சிருக்கிறாங்க. இந்த அம்மா அதற்கு துணை இருந்திருக்கிறாங்க, அதுக்கு மார்க்கெட்டிங் வேலை செஞ்சிருக்கிறாங்கன்னா, செபியினுடைய தலைவர் அப்பட்டமாக மார்க்கெட்டிங் மேனேஜரா மாறி இருக்கிறாரு. யாருக்கு? அதானிக்கு மார்க்கெட்டிங் மேனேஜரா மாறி இருக்கிறார்.
இதுக்கு அடுத்து ஒரு நிறுவனம் வந்ததாக சொல்றாங்க. இந்த பிளாக் ஸ்டோன் நிறுவனத்துக்கு அடுத்து மைல் ஸ்டோன் இன்னொரு நிறுவனம் வந்ததாக சொல்கிறார்கள். அது குறித்த ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை யாரு பேக்கப் பண்ணிக்கிறாங்கன்னா வினோத் அதானி பேக்கப் பண்ணிக்கிறாரு. ஆக மார்க்கெட்டை, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை ஒட்டுமொத்தமாக கையகப்படுத்தி செபியினுடைய தலைவரை வைத்துக் கொண்டு ஒரு மெகா ஊழலை அதானி செய்திருக்கிறார். அதற்கு துணை நின்றிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு. வாய் திறப்பதற்கு தயாராக இல்லாமல் கள்ள மௌனம் சாதிக்கிறது நிதித்துறை அமைச்சகம். நிதித்துறை அமைச்சர் இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியாம மயக்கத்திலேயே இருக்கிறாரா என்கிற கேள்விதான் இப்போது நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. அதைத்தான் இப்ப ராகுல் காந்தி சொல்றார். இப்ப கூட்டுக்குழு விசாரணை எப்படி வக்பு சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் கூட்டுக்குழுவினுடைய ஒப்புதலுக்கு அது வந்து சேர்ந்ததோ அது போல கூட்டுக்குழுவினுடைய விசாரணை, பார்லிமெண்ட் ஜாயிண்ட் கமிட்டியினுடைய விசாரணை நடத்த வேண்டும்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்போதுதான் இந்த அரசு எந்த லட்சணத்தில் அதானிக்கு காவடி தூக்கியது, எந்த அளவுக்கெல்லாம் அதானிக்கு இந்த நிறுவனம் முட்டுக் கொடுத்திருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிந்து கொள்வார்கள். உண்மையிலேயே ஒரு தீர்வு வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு தான் இதை விசாரிக்க வேண்டும். ஏற்கனவே ஹிண்டன்பெர்க் அதானி குறித்து பேசியதுனாலதான் ராகுல் காந்தி பல்வேறு இன்னல்களை சந்திச்சாரு. இப்ப மீண்டும் அதை கையில் எடுத்திருக்கிறாரு. இடியை வைத்து ஒரு நெருக்கடி கொடுக்க தயாராக இருக்கிறது ஒன்றிய அரசு அப்படின்னு ஒரு தகவல் வருது. இன்னொரு பக்கம் ஏற்கனவே 2018 அந்த சித்ரா ராமகிருஷ்ணன் இதே போல பங்குச்சந்தை மோசடியில சிறைக்கு சென்றாரு. இப்ப ஜாமீன்ல இருக்கிறாரு. இப்ப மீண்டும் அந்த தலைவர் மோசடி வழக்குல சிக்கி இருக்கிறாரு. இதெல்லாம் உச்சநீதிமன்றம் எப்படி எடுத்துட்டு போகும் நீங்க பாக்குறீங்க? இல்ல, உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே ஹிடன்பர்க் அறிக்கை 2023 வந்தது இல்ல சார். 2023 வந்த போதே மெத்தன போக்கோடு தான் செபி இருந்தது. ஒன்றிய அரசு அதை தட்டி கழிப்பதற்குத்தான் முயற்சி செய்தது. அதன் பிறகுதான் அந்த மஹுவா மைத்ராவினுடைய நாடாளுமன்ற பேச்சுக்கள் எல்லாம் வந்தது. அது குறித்து தான் நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிற மஹுவா மைத்ரா எவ்வளவு நெருக்கடிக்கு ஆளானார் என்பதை. ஆனா உச்ச நீதிமன்றம் தாமாகவே முன் வந்து இந்த வழக்கை விசாரிப்பதற்கு எல்லா முகாந்திரங்களும் இருக்கிறது. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அப்படித்தான் செபியை கேள்வி எழுப்பியது. இந்த வழக்கு குறித்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, இந்த குற்றச்சாட்டில் நீங்கள் என்ன விசாரணை நடத்திருக்கிறீங்க போதுதான் செபி போய் என்ன பண்ணாங்க, உச்ச நீதிமன்றத்துல ஒரு அபிடவிட் போட்டாங்க. என்ன அபிடவிட் போட்டாங்க அப்படின்னா, அதானி குறித்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது. அந்த நிறுவனத்தின் மீது அபாண்ட பழி சுமத்துவதற்காக இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சிலர் உள்நோக்கத்தோடு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஹிடன்பெர்க் இரையாகி இருக்கிறதுன்னு சொன்னதற்கு பிறகுதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஹிடன்பெர்க்கு ஒரு சம்மன் அனுப்புறாங்க. அதற்கு ஹிடன்பெர்க் என்ன பதில் அனுப்பிச்சாங்க? இதெல்லாம் வேறு வேறு செய்திகளில் பேச வேண்டிய சம்பவங்கள். ஆனா நேற்றைக்கு எல்லோரும் என்ன பேசுகிறார்கள், பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து பேசுகிறவர்கள் எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, நாங்க கிட்ட நெருங்கி போய் நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கோம். ஆனா நான் அமெரிக்காவில் இயங்குற நிறுவனம், என் மீது இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சில நிறுவனங்கள், ஆஃப்ஷோர் நிறுவனங்கள் சொல்றாங்க. எங்களால நடவடிக்கை எடுக்க முடியல. ஆனா எவ்வளவு பெரிய கேவலம் சார் இது. ஆதாரத்தோட ஹிடன்பெர்க் சொல்லிட்டாங்க சார், இந்த ஆஃப்ஷோர் நிறுவனங்களில் பெரும் பகுதியான முதலீடுகள் யாருடையது என்று கேட்டால் அதானி நிறுவனத்தினுடைய முதலீடுகள் தான் சொல்லிட்டாங்க. இப்ப அதானி நிறுவனத்துக்கு தான் பெரும் பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க அதானியை தொட முடியாதுன்னு ஒப்புதல் வாக்குமூலமே கொடுக்குறீங்க. அதானியை நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது, அவர் சட்டத்தினுடைய ஓட்டைகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு எந்த வகையிலெல்லாம் தப்பிக்கொள்ள முடியுமோ அந்த வகையிலெல்லாம் தப்புறாருன்னு ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதா தானே அர்த்தம். அப்ப இந்த அரசு எதற்கு, இந்த நிதித்துறை அமைச்சகம் எதற்கு, இவ்வளவு ரெகுலேட்டரி பாடி, மானிட்டரி பாடிஸ் எதற்கு? எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு எல்லாருக்கும் திறந்து விட்டுடலாமே. மொரீஷியஸ் மாதிரி இங்கேயும் ஆரம்பிச்சிடலாமே, பெர்முடா மாதிரி இங்கேயும் ஆரம்பிச்சிடலாமே. இந்தியாவே அப்படி மாத்திருங்களேன், ஓப்பன் மார்க்கெட்டா மாத்திருங்களேன், எந்த கட்டுப்பாடுகளும் இல்லைன்னு சொல்லிருங்களேன். அவரவர் இஷ்டத்துக்கு இயங்கி கொண்டு போகட்டுமே, என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க எல்லா கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்து விதித்து விட்டு நடுத்தர மக்களை ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்துகிற வேலையெல்லாம் நீங்க செய்துட்டு, பெருநிறுவனங்கள் எந்த வகையில் வேண்டுமானாலும் அட்டூழியம் செய்யலாம், அராஜகம் செய்யலாம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டே மேனிபுலேட் பண்ணிட்டாங்க சார். ஒரு நாட்டினுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு இவ்வளவு மோசமாக மேனிபுலேட் ஆயிருக்குங்கிற ஆதாரங்கள் வெளியாயிருக்க. எவ்வளவு பதபதைப்போடு இருக்கிறார்கள் பங்குதாரர்கள் எல்லாம். அவர்களுடைய உடைமைகளுக்கு யார் உத்தரவாதத்தை தருவது, அவர்களுடைய முதலீட்டுக்கு யார் உத்தரவாதத்தை தருவது? இப்ப என்ன நிலைமைன்னே தெரியாது. 10 ரூபா பங்கெல்லாம் 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இப்ப நாளைக்கு திடீர்னு ஏதாவது ஒரு மேனிபுலேஷன்ல இந்த பிளக்சுவேஷன் மாறிடுச்சுன்னா, இப்ப 50 ரூபாய்க்கு வாங்கினதெல்லாம் 5 ரூபாய்க்கு கூட போக முடியாத நிலைமை வந்தா எத்தனை பேர் தூக்குல தொங்க வேண்டிய நிலைமை வரும்? இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது, யார் விசாரணை நடத்துவது? எனவே இதை ஒரு பொதுநல வழக்காகவே உச்ச நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும், விசாரிக்கணும்னு தான் நானும் விரும்புறேன். அப்படித்தான் நேற்று பல சட்ட நிபுணர்கள் சொல்கிறார்கள்.
உண்மையிலேயே இதை உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு ஒரு சூமோட்டோ வழக்காகவே விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் விசாரிக்கும். ஏன்னா கடந்த காலத்துல உச்சநீதிமன்றம் அறிக்கைகளை கேட்டு பெற்றது. ஏற்கனவே ஹிண்டன்பர்க் சொன்ன அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற சம்பவங்கள் குறித்து செபி என்ன விசாரணை நடத்தியது என்பதை அறிக்கையாக கேட்டு பெற்றது உச்சநீதிமன்றம். எப்படி நீங்கள் அறிக்கையாக கேட்டு பெற்றீர்களோ அதே போன்று செபியினுடைய தலைவரையும் இப்ப விசாரணை கொடுத்து, சார் இமீடியட்டா நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு சார். உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும், நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக அது செய்யும், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கு, நிதியமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நாட்டு மக்களுக்கு இந்த விவகாரத்தை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு சார் இருக்கு? நிதியமைச்சருக்கு தானே இருக்கு. ஏன் நிதியமைச்சர் வாய் திறக்காமல் இருக்கிறார்? செபியினுடைய தலைவரை ராஜினாமா செய்ய சொல்லுங்க. திறந்த புத்தகமாக நாங்க இருக்கிறோம், எங்களுடைய நிதி ஆதாரங்கள் வரவு செலவுகள் எல்லாம் திறந்த புத்தகமாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார் அல்லவா? அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவரை ராஜினாமா செய்ய சொல்லுங்க. ராஜினாமா செய்துட்டு விசாரணைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள சொல்லுங்க. கடந்த காலத்துல என்னெல்லாம் நடந்ததுன்றத புதிய குழு ஒன்று, நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு ஒன்று, இப்ப ஏற்கனவே நீங்க அண்ணன் ராசாவை உள்ளடக்கிய குழு எல்லாம் நீங்க அறிவிச்சிட்டீங்க. எதுக்கு அறிவிச்சீங்க? வக்பு சட்ட திருத்தத்துக்கு நீங்க அறிவிச்சீங்க. அதே மாதிரி ஒரு புதிய குழுவை பார்லிமெண்ட் கமிட்டியே போடுங்க, நீங்க ஜாயின்ட் கமிட்டியே போடுங்க. அந்த குழு விசாரிக்கட்டும், அந்த குழு விசாரிச்சு ஒரு அறிக்கையை கொடுக்கட்டும், அதன் அடிப்படையில் நீங்கள் முடிவெடுக்கலாம். அந்த குழு விசாரிக்கிற போதுதான் இப்போது எல்லா செய்திகளும் வெளிவர போகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா ஒரு துளிதான் சொல்லி இருக்கிறது ஹிண்டன்பர்க், இன்னும் சொல்ல வேண்டியது 1000 செய்திகள் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் அம்பலப்படுத்துவதற்கு உடனடியாக இவர் ராஜினாமா செய்ய வேண்டும். ராஜினாமா செய்ததற்கு பிறகு கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பதுதான் இப்போது நாட்டில் எழுந்திருக்கிற பிரதான கோரிக்கை. நன்றி தோழர், நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.